Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாங்கள் போகிறதுனா சாப்டர் 5 12th மேக்ஸ் 2 dimensional analytical geometry 2 exercise 5.5 question number 2. ஸோ கொஷின் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே. A tunnel through the mountain for the 4 lane highways is a have a elliptical opening. இது வந்து ஒரு elliptical opening இருக்குது. The total width of highway, so not the opening, is a 16 meter and height of the edge of the road must be a sufficient of truck 4 meter. The height to clear, if height is highest point of the opening is to be a 5 meter approximately. So how width must be opening be அப்படின்னு கொடுத்துருவாங்க. எவ்வளோ வந்து அது விட் வந்து இருந்தால் அது ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் லிசன் பண்ணிக்கங்க. ஒரு 4 வழிச்சாலைக்கான மலை வழியை செல்லும் சுரங்கப்பாதை. ஸோ மலை வழியை செல்லும் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க சுரங்கப்பாதை எப்படி இருக்குன்னு. அதன் முகடு ஒரு நீள்வட்ட வடிவமாக உள்ளது. நெடுஞ்சாலையின் மொத்த அகலம் வந்து 16 மீட்டர். சாலையின் விளிம்பில் சுரங்கப்பாதையின் உயரம் வந்து 4 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவிற்கு முன்பக்கத்தின் அதிகபட்ச உயரம் வந்து 5 மீட்டராக இருக்க வேண்டுமெனில் அந்த சுரங்கப்பாதையின் திறப்பு அகலம் என்னவாக இருக்கும்? அது 5 மீட்டராக இருக்கணும் அப்படின்னா அதோட திறப்பு அகலம் வந்து என்னவாக இருக்கும்? ஓப்பனிங் அதோட. ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அது வந்து எலிப்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் பாருங்கள் அகைன். ஸோ எலிப்டிக்கல் ஓப்பனிங். இந்த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே இஸ் நாட் ஓப்பனிங். ஓகே. ஸோ இது அப்படின்னா டோட்டல் வித் ஆஃப் த ஹைவேஸ் டோட்டல் கொடுக்குறாங்க எவ்வளோ? 16 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து டோட்டல் வந்து பாருங்கள், இந்த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவேஸ் இது 16 மீட்டர்ஸ். இப்போ இது இருந்து இது வரைக்கும் என்ன? இப்போ இது இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன? இது வந்து 8 மீட்டர். ஸோ இந்த பிளேஸு இதுவும் 8 மீட்டர். ஓகே. அடுத்து 16 மீட்டர்ஸ். அடுத்து ஹைட் ஆஃப் த ஹெட்ஜ் ஆஃப் த ரோட் சஃபிஷியன்ட் ட்ரக். அப்போது ஹைட் ஆஃப் தி சஃபிஷியன்ட் ட்ரக் அப்படின்னா, ஸோ இந்த ஃபோக்கஸ்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து சஃபிஷியன்ட் ட்ரக் கொண்ட ட்ரக் போகிறதுக்கு உண்டான வே. ஸோ டபுள் சைடு அதேவே தான். இப்போ இதோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 மீட்டர். ஸோ ஹைட் வந்து 4 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓப்பனிங் இஸ் 15 மீட்டர். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். சென்டர் இஸ் அ ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் 5 மீட்டர். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போது ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பாயிண்டில் இருக்கும் அப்படின்னா 8,5 இஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ரோ. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸில் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ கொஸ்டின் என்ன? த வித் மஸ்ட் பி ஏ ஓப்பனிங் அப்படி கொடுத்தாங்க. ஸோ வித் மஸ்ட் பி ஏ ஓப்பனிங் அப்படின்னா நம்ம டோட்டல் வித்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் வித் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து ஏ அப்படின்னா, இன்னொரு ஃபோக்கஸு இங்கே ஒரு ஏ அப்படின்னா, டோட்டல் வித் இஸ் 2A நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 2A ஃபைண்ட் பண்ணோம். ஓகே. ஸோ 2A ஃபைண்ட் முன்னாடி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தெரியணும். ஸோ இப்போது இந்த ஹைட் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் டோட்டல் வித்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வித்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியாது? இதுலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து தெரியாது. டோட்டல் வித் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தெரியாது. அது வந்து இந்த பாயிண்ட் வந்து x1, yx வந்து 4. x1, yx வந்து 4 எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ இதுலேருந்து இருக்கிற எலிப்ஸ் ஈக்குவேஷன் என்ன? x² a² ப்ளஸ் y² b² = 1. ஸோ AB இஸ் என்ன? A இஸ் கால்டு 8 மீட்டர், B வந்து 5. A வந்து இங்கே வந்து 5 8 அண்ட் B வந்து 5. ஸோ x² and then a² is 8² plus y² B வந்து 5² = 1. ஸோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் வந்து ஸோ ஸ்கொயர் பண்ணால் x² / 8² வந்து 64 ப்ளஸ் y² / 50 5² வந்து 25 = 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, த அன்னோன் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும்? இந்த அன்னோன் பாயிண்ட்ஸ் தெரியாது. இந்த அன்னோன் பாயிண்ட்ஸை நம்ம ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ the unknown points is
இந்த unknown point is x1, 4. இதுதான் நம்ம unknown points. இது x இது y ன்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது x1 ஸ்கொயர் divided by 64 plus y ஓட வேல்யூ என்ன 4. அப்போ 4 ஸ்கொயர் divided by 25 equal to 1. ஸோங்க x1 ஸ்கொயர் அப்படி இருக்குது. x1 ஸ்கொயர் divided by 64 plus 4 ஸ்கொயர் என்ன 16 16 by 25 equal to 1. ஸோ 16 by 21 நம்ம ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். இங்கே எழுதுகிறேன் x1 square divided by 64 equal to 1 minus 16 by 25. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x1 square divided by 64. ஸோ 25 minus 16 divided by 25. ஸோ டோட்டல் இது என்ன கிடைக்கும் x1 square divided by 64 equal to ஸோ 9 by 25 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இந்த x1 வேல்யூ யூஸ் பண்ணுறோம். x1 வேல்யூ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் ஆன் போத் சைடு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ ஸ்கொயர் பண்ணால் x1 ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு 64 equal to root of 9 by 25. ஸோ இது என்ன ஆகும் ஸ்கொயர் செப்பரேட் பண்ணால் ரூட் x1 ஸ்கொயர் divided by 64 ரூட் எடுத்தால் 8. ஸோ 9 ஸ்கொயர் ரூட் 9 ரூட் எடுத்தால் 3 and 5 25 ரூட் எடுத்தால் 5. ஸோ இங்கே இந்த 1 இந்த ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது x1 divided by 8 equal to 3 by 5. ஸோ இப்போ இந்த 8 ரைட் சைடு கொண்டு போயிடலாமா? 8 ரெண்டு ரைட் சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்கும் x1 equal to 3 into 8 divided by 5. ஸோ x1 equal to 24 divided by 5 அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணால் 24 divided by 5. ஸோ 5 டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் 4 5 எவ்வளோ 20 ரிமைனிங் வந்து 4. ஸோ என்ன அடுத்து வந்து பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணலாம். 4 8 5 are 40. ஸோ 0 அப்போது 4.8 இஸ் ஆன்சர். அப்போ x1 equal to ஸோ x1 equal to 4.8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கொஷின்லேருந்து டோட்டல் வித்து. ஸோ டோட்டல் வித் இஸ் கால்ட் என்ன சொல்லலாம் 2 into a. அப்போ 2 into x1 இஸ் டோட்டல் வித்து. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் போத் சைடு 2a தானே. ஸோ 2a அப்படின்றதால இந்த டோட்டல் வித் இஸ் 2 into a. 2 into a அப்படின்னா 2 into x1 இந்த 2 into x1. 2 into x1 என்ன 2 into x1 என்ன 4.8. 4.8. ஸோ ஆன்சர் இஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 9.6 meter. So this is the solution. Thank you.